நிரஞ்சனா தெளிவாக நிலைமையை புரிந்து கொண்டார். சரி, அவன் எந்த இடத்துக்கு சாம்ராட்டை வர சொன்னான் அந்த அட்ரஸை மட்டும் அனுப்பி வைங்க, மற்ற விஷயம் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் என சொன்னான். அந்த நேரத்தில் மாதேஷும் பிரபுவுக்கு அட்ரஸை அனுப்பி வைத்திருந்தான். பிரபு அதை நிரஞ்சனாவுக்கு அனுப்பினான். நிரஞ்சனா பிரபுவுக்கு தைரியம் சொல்லிவிட்டு போனை வைத்தான். அருகே இருந்த சாம்ராட்டோ, என்னாச்சு நிரஞ்சனா என கேட்க அவளும் நடந்த விஷயங்களை சுருக்கமாக சொன்னான். சாம்ராட்டோ, அந்த அட்ரஸ் உனக்கு வந்துருச்சா? சீக்கிரமா என்கிட்ட கொடு, நான் உடனே கிளம்புறேன் என சொன்னான். அவனின் குரலில் ஆர்வமும் தெரிந்தது. நிரஞ்சனாவோ, சாம்ராட் இது ஏதோ பெரிய பிரச்சனையா இருக்கும் போல, நம்ம நைட் வாரியர்ஸ் ஆளுங்க கிட்ட பேசலாம், அவங்களையும் கூட்டிட்டு மொத்தமா கிளம்பிடலாம் என சொன்னான். ஆனால் சாம்ராட் அதை கேட்பதாக தெரியவில்லை. நிரஞ்சனா தனுஷ்காவோட உயிர் முக்கியம், அந்த விஷயத்துல நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது, அதனால நான் மட்டும் தனியா போயிட்டு வரேன் என உறுதியாக சொன்னான். அருகே இருந்த ஆக்ஷியாவோ, சாம்ராட் அப்ப நான் கூட வரேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் அவங்க கூட சண்டை போடலாம், அவங்களோட கதையையும் மொத்தமா முடிச்சு